இந்த ஒரு சிம்பிளான விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்ளோ வயசாயிடுச்சு. வயசானாலும் பரவால்ல. கடைசியில இப்பவாது இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோமே! அப்படி என்னத்ததாம்மா தெரிஞ்சுக்கிட்ட? அப்படிதானே நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த தான். அவ்வளோதானே. இத போய் எதுக்கு இவ்ளோ பெரிய விஷயமா நெனச்சுட்டு இருக்கீங்க? அப்படிலாம் சொல்லிறவே முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எத சொல்லக்கூடாதுன்னா, நம்ம ஏர்ன் பண்றத, நம்மளோட சம்பளத்த வந்துட்டு யார்கிட்டயுமே ஷேர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா நம்மளோட பெர்சனல் விஷயத்த வந்துட்டு யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது. எல்லார்கிட்டயும் தான் நான் என்னோட பெர்சனல் விஷயத்தெல்லாம் சொன்னதில்ல. இருந்தாலும் எனக்குன்னு சில வெல் விஷர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க கிட்ட என்னோட பெர்சனல ஷேர் பண்றப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஏத்த மாரி, அவங்களுக்கு எது பெனிஃபிட்ஸோ அந்த மாரி ஆறுதல் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்ப யோசிச்சு பார்த்தா அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு புரியுது. அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்றதுனால என்ன நடக்குதுன்னா, அவங்க சொல்ற முடிவ வந்துட்டு நம்ம ஏத்துக்க ஆரம்பிச்சிடுறோம். நிறையவே கஷ்டத்தை கொடுக்குது. அதை விட நம்ம ஏர்ன் பண்றத சொல்ல சொல்ல வயிறு எரிஞ்சு சாகுறதுல நம்மளுக்கு ஏதாச்சும் நடந்துருது. இப்பெல்லாம் அந்த வெல் விஷர்ஸ தேடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிடைக்கவே மாட்டாங்க. புரிஞ்சு நடந்து